ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தின பலன் 30/7/2023 ஆடி மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி துவாதசி திதி கார்த்தால ஒரு 7:30 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு திரையோதசி இன்றைக்கி ஃபுல் டே, நாளை கார்த்தால வரலும் இருக்குது. நட்சத்திரம் பார்த்தேனால் இன்றைக்கி மூல நட்சத்திரம் ராத்திரி ஒரு 7:30 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு பூராட நட்சத்திரம். இன்றைக்கி யோகம் சித்த அமிர்த யோகம் ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி ராகு காலம் சாயந்தரம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரலும். அதாவது கார்த்தால 6 மணி உதயம் அப்படின்னு எடுத்துட்டு அது சொல்கிறது. உதயம் மாறுபட்டு இருந்ததே ஆனால் சூரிய உதயம், அதற்கேற்ற மாதிரி இதுவும் மாறும். இன்றைக்கி சந்திராஷ்டமம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். ஏன்னா ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய கோள்சார பிரகாரம் சந்திரன் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். இந்த 8ஆம் இடத்துல மறைந்திருக்கும் போது புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி ஏற்கனவே நாங்கள் இந்த இதுவை புக் பண்ணிட்டோம், போயே ஆகணும் அப்படின்ற மாதிரியான கட்டாயம் இருந்தது அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் உங்களால் முடிஞ்சதை கொடுத்துட்டு போங்க. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சந்திராஷ்டமம் என்ன, எதனால் அப்படி சொல்கிறோம்னா தடங்கள் ஏற்படும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தடங்கள் ஏற்படும். தடங்களை மீறி நீங்கள் செய்யும்பொழுது உங்களுடைய மனம் குன்றும். அதனால தான் சந்திராஷ்டம நாள் ரொம்ப ஜாக்கிரதையாக பாருங்கன்னு சொல்கிறது. உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா சந்திராஷ்டம நாளில் உடல் தொய்வு ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கும். அதனால் பொதுவாகவே சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது இது. சரி, சந்திராஷ்டமத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சந்திராஷ்டமத்தில் ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிற காரியங்கள் செய்யலாம். அதை தவிர திடீரென்று பணம் வரும். ஏன்னா 8ஆம் இடத்துல மறையக்கூடியது அப்படின்னும் பொழுது தாயின் மூலியமாக திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஊரை விட்டு வெளியில் போய் அங்கே உங்களுக்கு பணம், வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய, சம்பாத்தியம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரியான மறைந்திருக்கிற இடத்துலேருந்து வரணும். அதுவும் சந்திரன் வேறு மதிகாரகன், புதிய யோசனை தோணும். ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி அந்த சந்திராஷ்டம நாளில் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சரி, இன்றைக்கி பார்த்தேன்னா பிரதோஷ காலம் வேறு, துவாதசி வைணவர்களுக்கு உகந்த நாள். ஏன்னா நேற்றுக்கு ஏகாதசி விரதம் இருந்திருப்பா. இன்றைக்கி 7:30 மணி வரலும் தான் துவாதசியே இருக்குது. அதுக்குள்ளேயும் சாப்பிட்டு முடிக்கணும். அது எப்படின்றது தெரியல. அதனால் அதுக்கப்புறம் திரையோதசி வந்துடும். துவாதசிக்கு தான் பெருமாள் தீர்த்தமும் துளசியும் சாப்பிட முடியும். ஏன்னா ஏகாதசிக்கு சாப்பிட்டா விரதம் முறிஞ்சிடும். துவாதசி அன்னி, அதாவது ஏகாதசி விரதம் இருக்கலைனாலும் துவாதசி பாரணையை சீக்கிரமாக பண்ணிவிட்டு மத்தியானம் அசரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். இன்றைக்கி இந்த சுண்டைக்காய், நெல்லிக்காய் இந்த மாதிரியான விஷயங்கள் சேர்த்துக்கிறதன் மூலியமாக ஏகாதசிக்கு ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருந்ததுனால வயிற்றில் அசிடிட்டி ஆகிருக்கும். அதனால் இந்த சுண்டைக்காய் இதெல்லாம் சாப்பிட்றதன் மூலியமாக நிச்சயமாக வயிற்று புண் எல்லாமே இதுவாக இருக்கும். இன்றைக்கி பிரதோஷ காலம் வேறு. சாயந்தரம் பார்த்தேன்னா பிரதோஷம் சிவபெருமானுக்கு, அதாவது சைவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள். ஏன்னா பிரதோஷ காலம்னா திரையோதசி 13ஆம் நாள். இன்னொரு 2 நாளில் பௌர்ணமி வரப்போகிறது. அதனால் 13ஆம் நாள் திரையோதசி அப்படின்னும் பொழுது என்ன அப்படின்னா, நந்தி தேவனுடைய கொம்பு வழியாக சிவபெருமான் தாண்டவம் ஆடுறதை பார்க்குறதுக்கு ரொம்ப விசேஷம். அதுவும் எப்போ அப்படின்னா சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடியும் சூரிய அஸ்தமனத்திற்கு 15 நிமிஷம் பின்னாடியும் அந்த காலகட்டத்தில் தீபாராதனை ஏற்றுவார். அந்த விஷயத்தை போய் பார்த்துட்டு வர்றதன் மூலியமாக பிரதோஷ காலம் அந்த காலம்னு சொல்கிறது. சரி, இந்த பிரதோஷ காலத்தில் என்ன பெரிய முக்கியத்துவம் அப்படின்னா, எல்லா விதமான தோஷங்களும் அகலும். தோஷம் அப்படின்னா நம்மளுக்கு உண்டான வலிகள். தோஷம் அப்படின்னு சொன்னாலே வலி, அதுதான் தோஷம்னு சொல்கிறோம். அதாவது தேவையில்லாதது நம்மளுக்கு சேர்ந்துடும் சிலதெல்லாம். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் போகக்கூடிய தோஷங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த தோஷத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு பணமுடை, எல்லா விதமான முடைகளும், பணமுடையாக இருக்கட்டும்,
பொருள் முறையாக இருக்கட்டும், வீட்டில் மனக்கஷ்டமாக இருக்கட்டும், பண கஷ்டமாக இருக்கட்டும், குழந்தை பிராப்தி இல்லாமல் இருக்கட்டும், திருமண தடங்களாக இருக்கட்டும், எல்லா விதமான விஷயங்களுக்கும் வந்து இந்த பிரதோஷ காலத்தில் போய் வழிபட்டுட்டு வந்தீர்களேயானால் கண்டிப்பாக மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். அதுவும் வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, பொதுவாகவே வந்து சோமவாரம் அதாவது திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும் வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க. ஏன்னா சனிக்கிழமை வந்து சனீஸ்வர பகவான் ஈஸ்வர பட்டம் பெற்றவர். ஈஸ்வரனுக்கு அடுத்தது சனீஸ்வரன் தான் வந்து ஈஸ்வர பட்டம் பெற்றவர். சோமவாரம் திங்கக்கிழமைன்றது வந்து சிவபெருமானுக்கே உண்டானது. அதனால் வந்து இது ரெண்டும் ரொம்பவும் ஏற்றம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி வந்து இந்த பிரதோஷ காலத்தை சேவிச்சிட்டோம். சூரிய பகவானுக்கு உண்டான கோதுமை, அவருடைய தானியம்னு சொல்லக்கூடியது கோதுமை. அந்த கோதுமையை வந்து உங்களால் முடிஞ்சது தானம் கொடுங்க. பக்கத்தில் இருக்கிற பசுமாட்டு கொடுங்க. சாயந்தரம் பசுமாடு இருந்ததுன்னா கொஞ்சம் பசுமாட்டு கொடுங்க. கொடுத்தால்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே அகலக்கூடிய நாள் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இன்றைக்கி வந்து ஒரு ராசியாக 30/7/2023 எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாய் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து இந்த மூணுத்தையும் வாங்கிட்டு உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் பார்த்துட்டு, அந்த டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணினா தான் உங்களுடைய ரியல் நட்சத்திரம் தெரியும். ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து நட்சத்திர சந்தி நிறைய வருது. நட்சத்திர சந்தின்னா என்ன அப்படின்னா, அவள் பிறக்கும்பொழுது அடுத்த நட்சத்திரமாக முந்தைய நட்சத்திரமான்றதே தெரியாமல் அவள் முந்தைய நட்சத்திரத்திலே பண்ணிட்டு இருப்பாள். இப்போ அர்ச்சனை 40 வயசு 45 வயசு ஆகிட்டு இருக்கும், அவள் வந்து முந்தின நட்சத்திரத்திலே வந்து அர்ச்சனை பண்ணுறா. அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், பிறந்தது சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள், ஆனால் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாள். இல்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்துட்டோன்னு வந்துட்டுருப்பா, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாள். அந்த மாதிரி வந்து அந்த நட்சத்திர டிகிரியில் வந்து மாறுபட்டு போயிடும். அதுவும் 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் மாறி போச்சுனாலே டிகிரியில் மாறுபட்டு போயிடும். அதுவும் இடத்தினுடைய டிகிரி மாறிடுத்துன்னா எல்லாமே மாறிடும். அதாவது நம்மளுக்கு என்ன பெரிய இது இருக்குதுன்னா, ஜிஎம்டி அதாவது க்ரீன்விச் மீன் டைம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து டைமிங் ஹவர்ஸ் எல்லாம் செட் பண்ணுறா. அப்படி டைம் ஹவர் செட் பண்ணும்போது டெல்லியில் 5:30 ப்ளஸில் போட்டிருப்பாள். அதாவது ஜிஎம்டி ப்ளஸ் 5 ஜிஎம்டி வந்து 0 ஹவர்ஸு ப்ளஸ் 5:30 ஹவர்ஸ் அப்படின்றது வந்து டெல்லி அதாவது இந்தியா ஃபுல்லாக போட்டிருப்பாள். அதனால் வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரலும் வந்து பார்த்தாலேயானால், அதே மாதிரி குஜராத்திலேருந்து இந்த வெஸ்ட் பெங்கால் அருணாச்சல பிரதேசம் வரலும் பார்த்தாலேயானால் 5:30 ஹவர்ஸ் இந்தியா ஆம்பிட்டில் வரக்கூடிய எல்லாமே வந்து 5:30 ஹவர்ஸ் ப்ளஸில் தான் வரும். அதில் பார்த்தோன்னா டிகிரி மாறும் பொழுது ப்ளஸ் ஆர் மைனஸ் மினிட்ஸ் மாறணும். மாறாமல் வந்து அப்படியே நம்ம போட்டுட்டோமே ஆனால் கண்டிப்பாக அந்த ஒரு மாற்றங்கள், நட்சத்திர சந்தி வரும், லக்ன சந்திகள் வரும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வந்து பேச முடியும். என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றதையும் அதில் நான் போட்டுடுறேன், என்னுடைய சார்ஜஸை. நீங்கள் அதை இது செலுத்தினதுக்கப்புறம் நம்ம வந்து உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் நம்ம என்னால் சொல்ல முடியும். அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சரி, இன்றைய கோல்சார நிலை 30ஆம் தேதி அப்படின்னு பார்த்தேன்னா, மேஷத்தில் ராகுவும் குருவும், கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் வந்து புதன், செவ்வாய், சுக்கிரன், துலாத்தில் கேது, சந்திர பகவான் இன்றைக்கி தனுர் ராசியில் இருக்கார், கும்பத்தில் வக்கரம் சனி பகவான். இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை 30/7/2023 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ராசிநாதனை குரு பார்க்கிறார், 9ஆம் அதிபதி பார்க்குறார். ரொம்பவும் பெரிய ஏற்றம். தொட்டது எல்லாம் துலங்கும். எது தொட்டிங்கன்னா எது எடுத்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு போய் என்ஜாய் பண்ணுவீங்க. இன்றைக்கி மிகப்பெரிய ஏற்றமான நாளாக இருக்கும். இன்றைக்கி பிரதோஷ காலம் வேறு. அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சாயந்தரம் சந்தியா காலத்தில் போய் சேவிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். ரிஷபராசி கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி வந்து சந்திராஷ்டம காலம். புதுசாக யாருக்கும் வந்து வக்காலத்து வாங்குறது, அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுறது, தெரிஞ்சவாதானே அப்படின்னு இது பண்ணுறது, அதே மாதிரி வந்து
தேவையில்லாமல் வந்து ரொம்ப சிட்சாட், அதாவது ஃப்ரெண்ட்ஸோடு பேசும்போது ஒரு அதிகமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறது, தேவையில்லாத வார்த்தைகள் பிரயோகப்படுத்துறது, எல்லாத்துலேயும் கொஞ்சம் பொறுமை காக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறது ஆட்சி, அதாவது திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். இருந்தாலும் சந்திராஷ்டம காலம்ன்றதுனால பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க, பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான். புத பகவான் வந்து பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது. எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி. இளைய சகோதரம் மூலியம் நல்ல ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி சமசப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். குரு பார்வையில் இருக்கிறதுனால திருமணத்திற்கு வந்து உங்களுக்கு, அதாவது வரன் வர ஆரம்பிக்கும். இருந்தாலும் வந்து இன்னொரு 4 நாள் ஆடி 18 போட்டோம், போன உடனே கண்டிப்பாக வரன் ஃபிக்ஸ் ஆகிடும். எல்லாம் ஆற்றுக்கு வரன் வரும், வந்த உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னொரு 4-5 நாள் ஆகட்டும். இந்த பௌர்ணமி தாண்டட்டும், ஒரு 18 ஆடி 18 தாண்டட்டும், அதுக்கப்புறம் அந்த இது எடுக்கலாம், நல்லபடியாக குதிரும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி வச்சுருப்பீங்க. 2-3 வாரம் நல்லபடியாக வரும். இன்றைக்கி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு நட்புகளோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பனை போய் வணங்கிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. கடகராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான். ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். புதிய வேலை கிடைக்கும். குரு பகவானால் பார்க்குறார். புதிய வேலை கிடைக்கும் அப்படின்னா இன்றைக்கி என்ன சார் ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி என்ன சார் வேலை கிடைக்கும், உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு ஆள் கொடுப்பா. யாராவது ஒருத்தர் நீங்கள் வந்து இப்போ நாளைக்கு இன்டர்வியூ போக வேண்டியிருக்கும். இன்றைக்கி திடீர்னு பார்த்தோம்னா யாராவது ஒருத்தர் வந்து இந்த கம்பெனிக்கு போறியா, சரி இந்தா என்னுடைய ரிலேட்டிவ், என்னுடைய நோன் ஃப்ரெண்டு தான் வந்து இந்த கம்பெனிக்கு இதுவாக இருக்கார், நீ போய் அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவாள். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவும் முக்கியம். 2 பேரும் ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும்பொழுது தெரிஞ்ச வாழ் மூலியமாக போகும்போது அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும், அவ்வளோதான். ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ், அதாவது பர்ஃபார்மன்ஸை அண்டர்கிரேட் பண்ணுறேன்றதே இல்லை, 2 பேரும் ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். எந்த ஒரு முதல் நிலைக்கு வரும்போதும் ஈக்குவலன்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்பொழுது அதில் தெரிஞ்சவா அப்படின்றது ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். என்ன, தெரிஞ்சவான்றதுனால அவன் வழி என்ன ஏது அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிக்கலான்றதுக்காக. இன்றைக்கி ரொம்ப ஏற்றமான நாள், கவலைப்பட தேவையில்லை. பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குரு பார்வை 2ஆம் இடத்துல உணர்ந்து பெரிய ஏற்றம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வர்றது இந்த கோபம், ஆக்ரோஷம் எல்லாமே குறையும். உடல் நோய் எல்லாமே குறையும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சிவப்பு கலர் வச்சுக்கோங்க கையில், அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். சிம்ம ராசி, மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சூரிய பகவான். ராசிக்கு 12. மனசுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருக்கும். பயம் இருந்தாலும் வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. ஏன்னா குரு பகவான் பார்வையில் இருக்கார். அந்த ஒரு இது கெத்தோடையே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க. என்ன ஆகிடுமோன்னு. வெற்றி நிச்சயமாக வரும், கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் 9ல் இருக்கிறது பெரிய விசேஷம். ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாள். இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது. குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 2வது குழந்தை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவியை வணங்கிட்டு வாங்க. பிரத்யங்கரா தேவியை வணங்கிட்டு குங்குமார்ச்சனை பண்ணுங்க. கையில் வந்து ஒரு நீல நிறம் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். கன்னியா ராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு பார்த்தேனால் புத பகவான் ராசிக்கு 12ல் மறைஞ்சிருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த கல்வி, கவலைப்பட தேவையே இல்லை. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் 2ஆம் இடம் குரு பகவானால் பார்க்கப்பட்டு செழிப்பாக இருக்குது. பணவரவு அபரிமிதமாக இருக்கும். உங்களுடைய லாபஸ்தான அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். புதிய வீடு மனை வாங்கிறதுக்கு யோசிச்சுட்டே இருப்பீங்க. புதுசாக வீடு வாங்கலாமா அப்படின்னு. இன்னொரு 4-5 நாள் வீட்டுக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்துருவீங்க. வெயிட் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நடக்கும். கன்னியாராசிக்காரர்கள்லாம் ஏற்றமான நாளாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி துவாதசி வேறு கார்த்தால், அதனால் போய் போட்டு வாங்க. கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். துலா ராசி, சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 11ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் எந்த ஒரு தோஷமும் இல்லாத நிலையை ஏற்படுத்துவார். அதாவது உங்களுக்கு கஷ்டன்றதே வரக்கூடாத நிலையாக இருக்கும். சப்தமத்தில்
குரு பகவான் இருக்கார். குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். சந்திர பகவான் முயற்சி ஸ்தானத்தில் போய் இருக்கிறது. புதிய தொழிலில் ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் வந்து பார்த்தாலேனால் உங்களுக்குன்னு வந்து யாராவது இன்றைக்கி புதுசாக ஆர்டர் கொடுப்பா. என்ன சார் சண்டே அன்றைக்கி எப்படி சார் ஆர்டர் கொடுப்பானா, ஃபோனில் ஆர்டர் கொடுப்பா. உங்களுக்கு கவலையே பட வேண்டாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் தாயாரை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை வேறு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். ராசிக்கு 10ல் இருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் அப்படின்றது ரொம்ப விசேஷம். 10ஆம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். அதாவது அன்பிலீவபுளாக ஏற்றம் இருக்கும். அதுவும் திக்பலம் வேறு, ரொம்பவும் ஏற்றம் இருக்கும். எந்த தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலில் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக லீடு கிடைக்கும் உங்களுக்கு. இந்த தொழிலில் வந்து பெரிய லீடு கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா காளிகாம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை வேறு 4:30 ராவு காலம் போயிட்டு வாங்க. இன்றைக்கி வந்து பிரதோஷ காலம் வேறு இருக்குது. காளிகாம்பாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே அம்மனுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழ விளக்கு போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார். ராசியில் சந்திர பகவான் இருக்கார். 8ஆம் அதிபதி இருக்கார். என்ன சார் இது 8ஆம் அதிபதி உடல் நலத்தில் பிரச்சனை வருமா? கவலைப்பட வேண்டாம். குரு பகவான் பார்த்துடுறார். 5ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கி பார்த்தேன்னா பண வரவு எங்கேருந்தாலும் திடீர்னு உங்களுக்கு பணம் வரும். வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய யோகம் உண்டு. எதை தொட்டாலும் பொண்ணாகும். குழந்தை பிராப்தி உண்டு. குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் இருக்கும். குழந்தைகளை கூட்டின்னு எங்கேயோ வெளியில் ஜாலியாக போயிட்டு வருவீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சந்தன கலர் கையில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மகர ராசி உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது. பேச்சில் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை. ராசிக்கு 12ஆம் இடத்துல சப்தமாதிபதி இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். பார்ட்னர் வந்து ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை போடுவார். அதுக்காக வந்து செலவுகள் கொஞ்சம் அதிகமாக பண்ண வேண்டியிருக்கும். இன்றைக்கி எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஏற்றம் இருக்கும். குரு பார்வை 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். குரு சந்திர யோகம் இருக்குது. கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. பிரத்யங்கரா தேவி கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கையில் வந்து ஒரு குங்கும கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கும்பராசி அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் வெற்றி பெறுவீங்க. கவலைப்படாதீங்க. ஏன்னா இப்போ வக்கரகதியில் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். வேலையில் திடீர்னு உங்களுக்கு ப்ரொமோஷன் இன்றைக்கி அனுப்பிச்சி வச்சுருவா. இன்றைக்கி மெயிலில் வந்துருக்கும். போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மெயிலில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். இல்லைன்னா இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் லெட்டர் சீனியர்ஸால் கிடைக்கும். நல்ல ஒரு வேலை செஞ்சுருக்கேன். நல்ல ஒரு ஏற்றமான நாள். நண்பர்களோடு நல்லா ஜாலியாக இருப்பீங்க. அந்த வீட்டில் வளர்க்குற பெட்டோடு வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குபேரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பண விருத்தி அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க. மீனராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 2ஆம் அதிபதியையும் பார்க்குறது பெரிய விசேஷம். தனக்காரகன் தனஸ்தானாதிபதியை பார்க்குறது பெரிய விசேஷம். பணம் எல்லா வகையிலையும் வரும். கவலைப்பட தேவையில்லை. அரசாங்க வேலை எல்லா விஷயங்களும் கிடைக்கும். பகட்டு பொருள் எல்லாமே கிடைக்கும். செலவுகள் அதிகமாக இருக்கும். 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது. பண வரவு அபரிமிதம். நண்பர்களுக்குன்னு நிறைய செலவு பண்ணுவீங்க. தொழிலில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. ஆஞ்சநேயரை வணங்கிட்டு வர்றது வெத்தலை மாலை அவருக்கு போடுறது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.